ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம விஜய் டிவில அதாவது கலக்கப் போவது யாரு? அப்படின்ற ஷோ மூலமா வந்து அறிமுகமாகி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு காமெடி நடிகர் தான் நம்ம ரோபோ சங்கர். ஸோ நம்ம ரோபோ சங்கர பத்தி சொல்லணுன்ற அவசியமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? அவரு ரொம்ப நல்ல காமெடி நடிகர். நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த நடிகர் வந்து நெறைய எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாடி பில்டரா வந்து தன்னோட கரியர ஸ்டார்ட் பண்ணவரு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம விஜய் டிவில வந்து நடக்கிற கலக்கப் போவது யாரு ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, அதுல வந்து அந்த ஷோல நல்லா ஃபேமஸ் ஆகி, அதுக்கப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நெறைய மூவிஸ்ல நடிச்சிருக்காரு. ஏன் இப்போ ரீசென்ட்டா அதாவது முன்னணியில இருக்கிற நடிகர்கள் கூட கூட வந்து ஒண்ணா சேர்ந்து வந்து அது வந்து எப்படி சொல்றது? நெறைய காமெடி படத்துல நடிச்சு அசத்தியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் நடிகரோட இழப்பு தான் வந்து இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்லாம, உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களையும் வந்து ரொம்ப கவலை அடைய வச்சிருக்க நியூஸ். சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவர் எப்படின்னா பாடி பில்டர் இருந்து ஸ்டார்ட் ஆகி, அதுக்கு அடுத்து கேபிஒய் ஷோல போய் அந்த காமெடி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகி, அதுக்கப்புறம் படத்துலலாம் போய் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே, அவருக்கு வந்து உடல் அளவுல ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்குன்னு வந்து நெறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து நாள் போக நீங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஸோ அவரால உயிர் பழக்கவே முடியாதுன்னு நம்ம தமிழ்நாடுல இருக்கிற எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அந்த மனுஷன காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அது ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டேஸா வந்து நம்ம உலகத்துல வந்து அதாவது நெறைய ஆர்டிபிஷியல் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்ட்லலாம் வர டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் சேனல் நான் கன்டினியூ அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ அதில குறிப்பா சொல்லணும்னா வந்து இப்போ ஒருத்தனுக்கு வந்து 2 கிட்னியுமே வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிபிஷியல் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்னு ஒரு மெத்தட் வச்சு வந்து அத ரீப்ளேஸ் பண்ணிருவாங்க. ஏன்? அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷனுக்கு ரொம்ப வைட்டல் அப்புறம் முக்கியமான பார்ட் ஆகிய ஹார்ட் வந்து வேலை செய்யலனா கூட வந்து இரும்பால ஹார்ட் உருவாக்கி வைக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கிற இப்போ இந்த மெடிக்கல் ஃபீல்டுல ஒரு லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, ஒரு ஆர்டிபிஷியல் லிவர் இன்னும் எப்படி சொல்றது? இன்னும் கண்டுபிடிக்கலையா? அப்படின்னு தானே நீங்க கேட்பீங்க. இப்போ நீங்க கேட்கிற மாரி வந்து லிவர்க்கும் கூட நெறைய அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். ஏன் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. அது எப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 2024ல நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஜெனடிக்கலி மாடிஃபைட் பிக் லிவர்ஸ் இன் ஹியூமன்ஸ். ஸோ நம்ம ஹியூமன் பாடில லிவர் அப்படின்ற அந்த லிவர் ஆர்கன் வந்து ரொம்ப முக்கியமான ஆர்கன். ஸோ அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஆர்கன்னால தான் வந்து இதுக்கு 100% ஆன வந்து இப்போ லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து 100% சக்சஸ் ஆகலன்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பார்ட்ஸ். அது நீங்க சும்மா மத்த பார்ட்ஸ் மாரி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். ஆனா அப்படி வந்து அந்த மாரி நெறைய விஷயம் இருந்தப்போ கூட, நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட்லாம் வந்து கண்டுபிடிச்ச இந்த இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் தான் வந்து ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இது ஆக்சுவலி எப்படி சொல்றது? இந்த ட்ரீட்மெண்ட் வந்த புதுசுல நெறைய வைரலான டாக் போச்சு. ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த இந்த ட்ரீட்மென்ட்க்கு வந்து யார வந்து டோனரா யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ கிடையாது. வேற எந்த சாதாரண மனுஷனோ கிடையாது. அது நீங்க பார்த்தீங்கன்னா, பன்னிகள் அதாவது பிக்ஸ். அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஜெனடிக்கல்லி மியூட்டிஃபைட் பிக்ஸ். ஒரு ஹியூமன் பாடிக்கு வந்து லிவர்ன்றது ரொம்ப முக்கியமான ஆர்கன். ஸோ அதனால தான் வந்து இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இப்போதைக்கு 100% வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ண முடியும்ன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அது ஏன்னு உங்களுக்கே புரிஞ்சுக்கும். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி லிவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆர்கன். ஸோ அது நீங்க வந்து மத்த ஆர்கன்ஸ் மாரி நீங்க வந்து சும்மா கண்ணா பின்னான்னு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா வந்து ஆல்ரெடி உயிரோட இருக்கிற ஒரு மனுஷன் வந்து செத்து போயிருவான். ஸோ அப்படி இருக்கும்போது இது மாரி நெறைய நெறைய விஷயம் இருந்தபோதும், சைனீஸ் சயின்டிஸ்ட் வந்து இந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனப்போ வந்து இத பத்தி நெறைய வைரலான டாக்ஸ் போச்சு. ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தடுக்கு டோனரா வந்து எந்த மனுஷன் ஏன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அவரு இவரு அப்படிலாம் யாரும் யூஸ் பண்ணல. இதுக்கு யூஸ் பண்ண டோனர் யாரு தெரியுமா? பன்னிகள். அதாவது பிக்ஸ். அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஜெனடிக்கலி மாடிஃபைட் பிக்ஸ். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் பிக்ஸோட லிவர் தான் வந்து மனுஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்றது? இந்த பன்னியோட லிவர வந்து மனுஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப கேவலமா, அருவருப்பா இருக்குன்னு மத்தவங்கலாம் ஸ்டார்ட்டிங்ல பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கண்டுக்காம சைனீஸ் சயின்டிஸ்ட் வந்து அவங்க எக்ஸ்பெரிமென்ட்ட கண்டக்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின் டெட்டான அதாவது பிரெயின் டெட்டான ஒரு பேஷண்ட்க்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஜெனடிக்கல்லி மாடிஃபைடான பன்னியோட லிவர் எடுத்து, அந்த பிரெயின் டெட்டான பெர்சனுக்கு வந்து அத டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம், ஒரு ஃபர்ஸ்ட் 10 நாள் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 நாளும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்ல. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இத கேட்ட உடனே அது வந்து ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொன்ன மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து 100% வந்து சக்சஸ்ஃபுல் இல்லன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் வந்ததுக்கப்புறம் வந்து இது பாசிபிள்ன்னு சொன்னோனே, எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாகுறாங்க. அப்புறம் அது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் வந்து மருத்துவமனையில இருக்கிற நெறைய பேஷண்ட்ஸ்க்கும் உதவி செய்யும். இவ்ளோ நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தப்ப கூட, நம்ம ரோபோ சங்கர ஏன் காப்பாத்த முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஸோ அந்த முக்கியமான காரணத்த போய் அதாவது அந்த முக்கியமான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க நம்ம பாடியில இருக்கிற எல்லா கிளாண்ட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற வந்து ஒவ்வொரு சாப்பாடு, அதாவது இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், அப்புறம் இந்த சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடும்போது, நம்ம பாடிக்குள்ள போம்போது என்ன ஆகுது? அது எப்படி டைஜெஸ்ட் ஆகுது? அத டைஜெஸ்ட் பண்றதுக்கு எந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஹெல்ப் பண்ணுது? ஸோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு, அப்புறம் நான் மேல சொன்ன இந்த ஃபுட் எல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது, சப்போஸ் அது டைஜெஸ்ட் ஆகலன்னா, நம்ம பாடிக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்? அதுக்கப்புறம் கடைசியா அது வந்து எப்படி சொல்றது? இந்த டைஜெஷன்லாம் முடிஞ்சு, அது அப்படியே என்சைம்ஸா கன்வெர்ட் பண்ணி, அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வழியா வெளிய போயிட்டு, அப்புறம் இந்த யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வந்து எந்தெந்த ஆர்கன்ஸ் அப்புறம் கிளாண்ட்ஸ்க்கு போய் எந்தெந்த மினரல்ஸ் குடுத்து அது வந்து ஆக்டிவா வைக்கும். சப்போஸ் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து எப்படி சொல்றது? இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடோ, அப்புறம் நான் மேல சொன்ன சாப்பாடு எல்லாம் வந்து, இப்ப நம்ம பாடில டைஜெஸ்ட் ஆகலன்னா வந்து, அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பாடிக்கு தரும். அதுக்கப்புறம் ஃபைனலா அது ஒவ்வொன்னும் டைஜெஸ்ட் ஆகி, அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படியும் நம்ம பாடிலேருந்து வெளிய போயிட்டு, அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த மினரல்ஸ் வந்து எந்தெந்த ஹார்மோன்ஸ் போய் வந்து குடுத்து அத ஆக்டிவா வச்சிருக்கிறது தான் வந்து நம்ம பாடியோட ஃபங்ஷன். ஸோ அந்த அதெல்லாம் நடக்கணும்னா, ஹார்மோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ்லாம் என்ன? அப்புறம் அது எந்த கிளாண்ட்ஸ்லருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நீங்க அதெல்லாம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, பிட்யூட்டரி, தைராய்ட், பாராதைராய்ட், ஆட்ரினல், பான்கிரியாஸ், டெஸ்டிஸ் அண்ட் ஓவரீஸ். ஸோ இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து அந்த கிளாண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்க வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கிளாண்ட்ஸும் வந்து அது எங்க லொகேட் ஆயிருக்கு, அதோட ஹார்மோன்ஸ் பேர் என்ன? அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதுன்னு நாம வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரி அப்படின்ற கிளாண்ட். ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில இந்த இடத்துல சம்வேர் வந்து உள்ள இந்த இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிட்யூட்டரியோட ஹார்மோன் பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோத் ஹார்மோன். வேற எந்த பேருமே இல்ல. குரோத் ஹார்மோன். தட்ஸ் ஆல். உங்க எக்ஸாம்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த குரோத் ஹார்மோன் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து நல்லா வளரணும்னா வந்து நல்லா வளர்றதுக்கு அதாவது இந்த குரோத் ஹார்மோன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் வந்து நம்ம எண்டோகிரைன் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்க வந்து 8க்கு கீழ படிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எண்டோகிரைன்னு என்னன்னு தெரியாது. ஸோ எண்டோகிரைன்னா என்னன்னு வந்து எனக்கே தெரியாது. நான் சும்மா லைட்டா சொல்றேன். ஸோ எண்டோகிரைன்னா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, வந்து அது பிரெயின் சம்மந்தமான ஒரு சிஸ்டம். சரி ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாரி, இந்த குரோத் ஹார்மோன் வந்து இந்த நம்ம குரோத் வந்து ரெகுலேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்டோகிரைன் சிஸ்டம்ல வந்து இது பண்ணும். சரி ஓகே. டேய் நீ எந்திரி ஆன்ஸர் சொல்லு. ஓ சாரி ஃபிரெண்ட்ஸ். நான் வந்து டீச்சரோட மைண்டு என் மைண்டும் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் மறுபடியும் என் கிளாஸ கன்டின்யூ பண்ணலாம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, தைராய்டு. தைராய்டு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சம்வேர் இருக்கும். ஸோ இந்த தைராய்டு புரொடியூஸ் பண்ற ஹார்மோன் பேர் என்னன்னா, என்னது? தைராக்சின். ஸோ இந்த தைராய்டு புரொடியூஸ் பண்ற ஹார்மோன் பேரு தைராக்சின். இந்த தைராக்சின் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டபாலிசம் ரேட்ட வந்து எப்படி சொல்றது? நம்ம மெட்டபாலிசம் ரேட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல பேலன்ஸ்டான குரோத் கிடைக்கும். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில மனுஷங்க வந்து கொஞ்சம் குட்டியா இருப்பாங்க. அது ஏன் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த குரோத் ஹார்மோன், இந்த தைராக்சின்லாம் வந்து கம்மியான அளவுல இருக்கும். ஏதாச்சும் இருக்கும். ஸோ அத விடுங்க. ஸோ இப்ப நான் சொன்ன மாரி தைராக்சின் என்ன பண்ணும்? மெட்டபாலிசம் ரேட்ட கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ்ட் குரோத்க்கு வந்து இது இனிஷியேட் பண்ணும். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, பாராதைராய்டு. ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க தான் நம்ம வயிறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சம்வேர் இங்க இருக்கும். ஸோ இந்த பாராதைராய்டு புரொடியூஸ் பண்ற ஹார்மோன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, பாராதார்மோன். ஸோ இந்த பாராதார்மோன் என்ன பண்ணும்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம்ம இது பண்ணும். ஸோ கால்சியம் எதுக்கு யூஸ் ஆகும் ஃபிரெண்ட்ஸ் சொல்லுங்க? நம்ம போன் ஸ்ட்ராங் ஆகணும்னா கால்சியம் தேவைப்படும். ஸோ கால்சியம் நம்ம பாடியில இது பண்ணும். அதுவும் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப எந்த மினரலா இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப கெடுதல் நம்ம உடம்புக்கு. ஸோ கால்சியமும் ஒரு மினரல் தானே. ஸோ அது கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆட்ரினல். இதுவும் வந்து இப்போ வயிறு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம்வேர் இருக்கும்.
ஸோ இந்த ஆட்ரினல் ப்ரொடியூஸ் பண்றது நீங்க பார்த்தீங்க, அதாவது இந்த ஹார்மோன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ரெலின். ஸோ இந்த ஆட்ரெலின் என்ன இப்போ வந்து நம்ம பாடி வந்து எமர்ஜென்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சர்க்கஸ் போயிட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து அந்த கயிறு தொங்கி குதிப்பான்ல, அப்படி குதிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் குதிக்கிறான். அப்போ வந்து கை ஸ்லிப் ஆயிருச்சு. ஒரு கை ஸ்லிப் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணும், சடனா வந்து அவன் பாடி ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ஒரு கையில டைட்டா புடிச்சு காப்பாத்திரும். ஸோ இது வந்து சடன் ரெஸ்பான்ஸ் டூ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம பாடி குடுக்குற சடன் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து அத இனிஷியேட் பண்றது தான் வந்து இந்த ஆட்ரினலின். ஸோ இந்த ஆட்ரினலின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மனுஷனுக்கு. ஸோ இந்த ஆட்ரினல் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஆட்ரினலின் வந்து நம்ம பாடியில அதாவது நம்ம பாடி வந்து எமர்ஜென்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கடுத்து நீங்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேன்கிரியாஸ். ஸோ நீங்க பேன்கிரியாஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டொமக்கோட சின்ன தம்பி. ஸோ நம்ம பேன்கிரியாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின். ஸோ இந்த இன்சுலின் என்ன பண்ணும்னா, நம்ம பாடியில இருக்கிற குளுக்கோஸ் லெவல கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆமா ஃபிரெண்ட்ஸ் எனக்கு இப்போ தான் எனக்கு தோணுது. இது நம்ம பாடியில இருக்கிற அதாவது நம்ம பாடியில குளுக்கோஸ் இருக்குல்ல, அத வச்சு தான் அந்த குளுக்கோஸ் பவுடர் ரெடி பண்ணுவாங்களோ? சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். நான் கேட்கிற கொஸ்டின் வேற, வீடியோ வேற. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ இப்ப நான் சொன்ன மாரி இந்த இன்சுலின் வந்து நம்ம பாடியில இருக்கிற குளுக்கோஸ் லெவல கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, டெஸ்டிஸ். ஸோ டெஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது மேல்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஃபீமேல்ஸ் இருக்காது. ஸோ டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன் பேரு தான் வந்து டெஸ்டிரோஸ்டோன். ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேல்ஸோட குரோத்தும் அப்புறம் வந்து மேல் ரெப்ரொடக்டிவ் சிஸ்டமோட டெவலப்மென்ட்க்கு இந்த வந்து டெஸ்டிரோஸ்டோன் இதாகும். அதுக்கடுத்து ஓவரீஸ் அது ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ ஓவரீஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான். ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி வந்து ஃபீமேல் குரோத்துக்கும், அப்புறம் ஃபீமேல் ரெப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கும் வந்து இது இனிஷியேட் பண்ணும். இப்ப நான் எடுத்த கிளாஸ் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா வந்து, அதுல நான் வந்து உங்களுக்கு நம்ம பாடியில இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாண்ட்ஸ பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ஆனா, இப்போ அந்த கிளாண்ட்ஸுக்கும், இந்த வீடியோக்கும் சம்மந்தமே இல்லன்னாங்க நீங்க யோசிப்பீங்க. ஸோ இப்பதான் நாம வந்து சுத்தி வளச்சு முக்கியமான பார்ட்டுக்குள்ளே வரோம். அதாவது லிவர் பத்தி நாம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த லிவர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து, அதுல வந்து பைல் அப்படின்ற ஒரு கிரீன் கலர்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு டியூப் வழியா வந்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்குள்ள போயிட்டு அந்த டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த பைல் அந்த ஹார்மோன் புரொடக்ஷன் ஏன் கம்மியாகுதுன்னா, இந்த லிவர் வந்து ஃபேட்டி லிவரா மாறுது. ஸோ இப்ப நான் சொன்ன இந்த ஃபேட்டி லிவர்னால தான் வந்து ஹார்மோன்ஸ் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம ஃபேட்டி லிவர்லயே 2 டைப் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். அடுத்து நீங்க செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஸோ நம்ம காமெடி நடிகரான ரோபோ சங்கர் கண்டுபிடிச்சது அதாவது அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணது என்னன்னா, அவருக்கு வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சோரியோசிஸ் அப்படின்ற டிசீஸ் இருந்திருக்குன்னு சொல்றாரு. ஸோ அதனால தான் வந்து எப்படி சொல்றது? அதாவது நான் முன்னாடி சொன்ன மாரி வந்து அந்த பன்னி அதாவது அந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் வந்து ரொம்ப ரேர் கேஸ்ல தான் நடக்கும். ஸோ இவருக்கு அந்த வந்து அந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் வந்து இவரால பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து லிவர் வந்து ஃபெயிலியர் ஆன உடனே அவரால எதுவும் பண்ண முடியாம அவரு இறந்து போயிட்டாரு ஃபிரெண்ட்ஸ். இப்ப நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்புறம் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்லாம் சொல்ட்டேன். ஸோ இப்போ ஏன் அவருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சோரியோசிஸ் அப்படின்னு டிசீஸ் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அவர் அளவுக்கு அதிகமான ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, வந்து நெறைய பேர் சஜெஸ்ட் கூட பண்ணியிருக்காங்க. நீங்க இவ்வளோ ட்ரிங்க்ஸ் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நோய் வந்து லிவர் லிவர் ஃபெயிலியர் ஆயிரும்னு சொன்னாரு. ஸோ அது கூட அவரு கேட்காம வந்து நெறைய ட்ரிங்க்ஸ் எடுத்ததுனால தான் இந்த ஃபேட்டி அதாவது இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சோரியோசிஸ் அப்படின்ற டிசீஸ் வந்து அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ இப்போ நீங்க யோசிப்பீங்க, நான் மேல வந்து ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் யோசிப்பீங்கல்ல. ஸோ அத நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நான் சொன்ன மாரி அந்த மியூட்டேட்டட் சம் கைண்ட் ஆஃப் பன்னி வந்து கிடைக்கணும். அது கிடைக்கிறதும் இல்லாம அது இந்தியால ஃபர்ஸ்ட் பண்ணவே இல்ல ஃபிரெண்ட்ஸ். அது சைனால மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மெத்தட் வந்து இன்னும் வேர்ல்டுல ஃபேமஸே ஆகல. ஸோ அப்படி இருக்கும்போது வேற வழியே இல்லாம தான் வந்து எப்படி சொல்றது? ஒரு லிமிட் தானே வந்து ஒரு ஹியூமன் பாடியில இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் இருக்கும். ஸோ அவர் அளவுக்கு அதிகமா எடுத்ததுனால வந்து லிவர் வந்து பொறுமையா அப்படியே ஃபெயிலியர் ஆகி அவரும் இறந்து போயிட்டாரு ஃபிரெண்ட்ஸ். முன்னாடி சொன்ன மாரி நம்ம பாடியில இருக்கிற எந்த ஆர்கன வேணாலும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது மட்டும், ஏன் லிவர மட்டும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது? அப்படின்னு நீங்க கேட்கறது வந்து ஒரு $1,000,000 கேள்வி தான் ஃபிரெண்ட்ஸ். ஸோ இது ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஆர்கன்ஸ் அதாவது நம்ம ஹார்ட் கிட்னி, லங்ஸ் இதெல்லாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது, அந்த ஆர்கன்ஸோட ஃபங்ஷன கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டு நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். ஆனா, லிவர் வந்து அப்படி பண்ண முடியாது ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, லிவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னா, அது நம்ம மொத்த பாடிக்கும் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா, லிவர் வந்து இந்த ஹார்ட் மாரிலாம் வந்து ஒரு இண்டிபெண்டன்டான ஆர்கன் கிடையாது ஃபிரெண்ட்ஸ். அது டிபெண்டன்டான ஆர்கன். ஸோ வந்து இப்போ லிவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னா, அது நம்ம மொத்த பாடிக்குமே ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம்.
இப்போ லிவருக்கு வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட்டோ, இல்ல டிரான்ஸ்பிளான்டேஷனோ பண்ணணும்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பாடி வந்து அதுக்கு வந்து அதாவது அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லன்னா அந்த ப்ராசஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். அதுவும் அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணணும்னா, அது எப்படி சொல்றது? சிம்ப்டம்ஸ்லாம் வரும்ல. ஸோ இந்த லிவர் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அது அந்த ப்ராப்ளம் இருக்கிற இயர்லி ஸ்டேஜ்லயே வந்து நம்ம கண்டுபிடிச்சு அத சரி பண்ண பார்க்கணும். ஸோ, இப்போ சிம்ப்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு லிவர் வந்து 50% அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சிம்ப்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ, 50% ஆக்சுவலி கொஞ்சம் ஹை தான். ஆனா, அந்த 50% தாண்டி அதாவது இப்ப 50% இயர்லின்னு வச்சுக்கோங்க. ஸோ, இப்ப அந்த இயர்லி ஸ்டேஜ்லாம் வந்து கடந்து போகும்போது, நம்ம சும்மா அப்படியே விடும்போது தான், அது அப்படியே நல்லா பெருசாகி ரொம்ப சிவியரான டிசீஸ் தான் ரொம்ப சிவியரான டிசீஸா மாறும். ஸோ, இப்ப நம்ம ரோபோ சங்கருக்கு வந்த அந்த சிவியரான டிசீஸோட பேரு தான் வந்து சிர்ரோசிஸ். ஸோ, இப்ப இந்த ரொம்ப பயங்கரமான சிர்ரோசிஸ் அப்படின்ற நோயோட சிம்ப்டம்ஸ், அப்புறம் அது எப்படி வருது? அதனால வர காசஸ், சைட் எஃபெக்ட்ஸ் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஃபிரெண்ட்ஸ்? சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சிர்ரோசிஸ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ சிர்ரோசிஸ் எப்படின்னு சொல்றது எப்படின்னா வந்து, நம்ம லிவர் வந்து ரொம்ப நாளா வந்து அதாவது அடிபட்டு அஃபெக்ட் ஆகி, அது வந்து நம்ம எதுவுமே பண்ணாம விடும்போது தான் இந்த சிர்ரோசிஸ் அப்படின்ற டேஞ்சரஸான நோய் வரும். சிர்ரோசிஸ் அப்படின்ற நோய் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிற செல்ஸ கூட வந்து சுருக்கி, ஒரு ஸ்கார் டிஷ்யூஸா மாத்திடும். இப்ப நீங்க யோசிப்பீங்க. ஸ்கார் டிஷ்யூஸ்னா என்ன? ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்ப நான் ஸ்கார் டிஷ்யூஸ்ன்னு என்ன சொல்றேன். ஸோ ஸ்கார் டிஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா அது தழும்பு தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷனுக்கு தோல்ல வந்து ஒரு தழும்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய அடினால வருது. அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம், அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அதாவது ஸ்கின் செல்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா அதனால எந்த ஃபங்ஷனும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஸ்கார் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லிவருக்கு வந்து சாதாரணமாவே அது ரொம்ப ஒரு ஃப்ரெஜைலான வந்து ஒரு அ கிளாண்ட். ஸோ அதுக்கு இந்த மாரி ஸ்கார்லாம் வரும்போது கம்ப்ளீட்டா ஒர்க்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிடலாம். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சிர்ரோசிஸ் வந்துச்சுன்னா வந்து நம்ம லிவர் நான் சொன்ன மாரியே வேலை செய்ய முடியாம அதாவது லிவர் ஃபெயிலியரே ஆயிரும்னு சொல்லிடலாம். ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, லிவருக்கு வந்து சாதாரணமா ஏதாச்சும் சின்ன சின்ன ஒரு இது அது நமக்கு எதுவும் பண்ணாது. ஆனா லிவருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தா கூட வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மாரி சிர்ரோசிஸ் அப்படின்ற ரொம்ப டேஞ்சரஸான நோய்லாம் வந்துச்சுன்னா, கண்டிப்பா லிவர் ஃபெயிலியர் தான் ஃபிரெண்ட்ஸ். இந்த சிர்ரோசிஸ் அப்படின்ற நோய் வரதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க வந்து நெறைய நாள் ட்ரிங்க்ஸ் கன்சியூம் பண்றது. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பிஎன்சி அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அதாவது மஞ்சள் காமாலை. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, நான் மேல வந்து ஏதாவது வீடியோ ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருப்பேன். ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு ஒரு சொல்லியிருப்பேன். அதாவது 2 டைப் சொல்லியிருப்பேன். ஆல்கஹாலிக், நான் ஆல்கஹாலிக். ஸோ அது மாரி நெறைய சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து மரபணு நோய்கள். அதாவது ஜெனடிக்கல் டிஸார்டர் இல்ல. ஜெனடிக்கல் டிசீஸ். ஸோ இன்னொன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட மருந்துகள், அப்படி இல்லன்னா வந்து விஷப்பொருட்கள். ஸோ இப்ப நான் சொன்ன இது எல்லாமே தான் வந்து இந்த சிர்ரோசிஸ் அப்படின்ற நோய் வரதுக்கான முக்கியமான காரணங்கள். இந்த சிர்ரோசிஸ் அப்படின்ற நோய் வந்து வந்துச்சுன்னா, அதோட சிம்ப்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எப்பவுமே டயர்டா இருக்கும். வீக்கா இருக்கிற மாரி தோணும். எந்த வேலையும் செய்ய தோணாது. சும்மா வந்து படுத்துட்டே இருக்கணும் போல தோணும். அதுக்கப்புறம் எப்படி சொல்றது? சாப்பிடவே தோணாது. பசிக்கவே செய்யாது. ஆனா சாப்பிடலனா கூட வந்து வாந்தி கன்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கை, காலு, வயிறு அப்புறம் இன்னும் சில இடத்துலலாம் வந்து பயங்கரமா வீக்கம் வரும். அ அதாவது வீக்கம் வந்தாலே வலி வரும். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணு, அப்புறம் நம்ம பாடியில இருக்கிற ஸ்கின் எல்லாம் வந்து மஞ்ச கலர்ல மாறும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஜாண்டிஸ் நோய் தெரியும்ல. ஸோ ஜாண்டிஸ் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியா ரத்தம் வந்துரும். அதாவது எப்படி சொல்றது? மூக்குலேருந்து ரத்தம் அந்த மாரி ஈஸியா ரத்தம் வந்து பாடிய விட்டு வெளிய வரும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மெமரி லாஸ் மாரி இருக்கும். அதாவது ஷார்ட் டெர்ம்ல வந்து வந்து இப்ப நடந்தத நீங்க மறந்துருவீங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கும். மைண்ட் வந்து எப்படி சொல்றது? மைண்ட் வந்து ஸ்டேபிளாவே இருக்காது. ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சிர்ரோசிஸ் அப்படின்ற ரொம்ப டேஞ்சரஸான நோய் வந்துச்சுன்னா, இந்த சிம்ப்டம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்ப நான் சொன்ன சிம்ப்டம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஃபைனலி நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, லிவர் வந்து எந்த ஃபங்ஷனும் செய்ய முடியாம, அப்படியே வந்து அது டெட் ஆயிரும். இந்த சிர்ரோசிஸ் அப்படின்ற டேஞ்சரஸான நோய் வந்துச்சுன்னா, அதுக்கான சிம்ப்டம்ஸ் அதாவது அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, எப்படி சொல்றது? இப்போ அந்த லிவர் அதாவது லிவர் பக்கம் அப்புறம் லிவருக்குள்ள இருக்கிற பிளட் வெசல்ஸ்லலாம் வந்து பிளட் பிரஷர் வந்து ரொம்ப இன்கிரீஸ் ஆகும். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நம்ம ஃபுட் பைப்புன்னு சொல்றோம்ல. அந்த ஃபுட் பைப் பக்கத்துல இருக்கிற நரம்புல இருக்கிற ரத்தம் வந்து ப்ளீட் ஆகும். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, லிவர் கேன்சர் வரும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜா வந்து நான் சொன்ன மாரி லிவர் வந்து எந்த ஃபங்ஷனும் செய்ய முடியாம, அப்படியே வந்து லிவர் டெட் ஆயிரும். ஸோ வந்து லிவர் ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லன்னா ஏதாச்சும் அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும். இப்ப நம்ம நம்ம ரோபோ சங்கரோட மேட்டருக்கு வருவோம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இவரோட ஹெல்த் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது, நம்ம மேல டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து அவருக்கு இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து டாக்டர்ஸ் வந்து இம்மீடியேட்டா என்ன பண்ணாங்கன்னா,
உடனே அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் இன்னும் ஒரு டிராப் ட்ரிங்க்ஸ் கூட குடிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ரோபோ சங்கர் வந்து ஒரு ஆக்டர். ஸோ அவர் வந்து எப்படி சொல்றது? அந்த மூவி ஷூட்டிங் அங்க, இங்கன்னு அப்படி வந்து நெறைய பிஸியா இருப்பாரு. ஸோ அங்க இங்க போயிட்டே தான் இருப்பாரு. ஒரு சில டைம் வந்து ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் வந்து சும்மா அக்கேஷனலா கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி போம்போது வந்து கண்டிப்பா வந்து ட்ரிங்க்ஸ் தருவாங்க. ஸோ வந்து இவர் ஆல்ரெடியே வந்து இந்த மது போதைக்கு வந்து அடிமையானவரு. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் டெம்ப்ட் ஆகி வந்து டாக்டர் சொன்னதெல்லாம் வந்து மறந்துட்டு அவரு குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவருக்கு குடிக்க வந்து எப்பலாம் சான்ஸ் கிடைக்குதோ, அதெல்லாம் விடாம அப்பலாம் குடிச்சிருவாரு. இப்ப நான் சொன்ன மாரி அவருக்கு கிடைச்ச சான்ஸ்லலாம் வந்து குடிக்க ஆரம்பிச்சதுனால, அவருக்கு ஏற்கனவே இருந்த இந்த ரொம்ப பயங்கரமான நோய் வந்து இன்னும் பயங்கரமா வந்து இன்கிரீஸ் ஆகி, அவருடைய லிவர் வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணி நான் மேல சொன்ன மாரி அந்த டெட் செல்ஸாவே வந்து அவர் லிவர மொத்தமா மாத்திருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இவரோட லிவர் வந்து ஃபங்ஷன் ஆகாதனால மத்த எல்லா சைட் எஃபெக்ட்ஸும் வந்து அவர் கடைசில என்ன பண்ணிட்டாரு, சீரியஸான நிலைமையில வந்து ஹாஸ்பிட்டல்லயே போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இவரோட லிவர் வந்து ஃபங்ஷன் ஆகாதனால, இவரோட ஹெல்த்த வந்து ரொம்ப பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருச்சு. ரொம்ப சீக்கிரத்துல வந்து இவர் எந்த இதுவுமே பண்ணாம வந்து அவரோட வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆள் வந்து ரொம்ப டயர்ட் அண்ட் ரொம்ப டல்லா இருந்திருக்காரு. ஸோ இந்த மாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காருன்னு அவர ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. ஸோ அவர ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீஜர ஸ்டார்ட் பண்ணும்போது, இவரோட பாடில இருக்கிற மத்த ஆர்கன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருந்திருக்குன்னு டாக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ குறிப்பா அந்த டாக்டர்ஸ்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இவருக்கு வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் அதாவது ஜிஐ வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் அதாவது இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, ஜிஐ அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வயித்துல அப்புறம் வந்து வயிறு, குடல் அப்புறம் வந்து ஜீரண மண்டலம் இது எல்லாத்துலயும் வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கிறது தான் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் அதாவது ஜிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு வந்து அந்த ஜிஐ வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால வந்து இன்டெஸ்டைன் வயிறுலலாம் வந்து பிளட் ரொம்ப ப்ளீட் ஆகி ஆளு ரொம்ப வொர்ஸ்ட்டான கண்டிஷனுக்கு போயிருக்காரு. அவரு எவ்ளோ வொர்ஸ்ட்டான கண்டிஷனுக்கு போயிருக்காருன்னா, அவருக்கு இதுக்கு மேல லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிட்டு, அவரு எதுவுமே பண்ண முடியாம தான் வந்து அவரு வந்து செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. வாழ்க்கையோட ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து, இப்ப தான் வந்து ரொம்ப இந்த சந்தோஷமாவும், நிம்மதியாவும் வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா, அதுக்குள்ளயே செத்து போயிட்டாரு. அது ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த குடிப்பழக்கத்துல வந்து அவர் அடிமையானதுனால. ஸோ எல்லார்கிட்டயும் நான் சொல்லப்பட்டது ஒண்ணே ஒன் சென்ஸ். குடிப்பழ குடி குடிப்பழக்கத்த தயவு செஞ்சு விட்டுருங்க. ஸோ இந்த டாபிக் பத்தி பேசும்போதெல்லாம், நமக்கு திரும்ப திரும்ப மைண்ட்ல வர ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு எப்படி சொல்றது? ஒரு மனுஷனுக்கு வர எல்லா டிசீஸ்க்குமே வந்து ஒரு மருந்தோ, இல்ல ஏதாச்சும் ஆப்பரேஷனோ, இல்ல ஏதாச்சும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அதாவது நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சிய இன்னும் அதிகமாக்கி சந்தோஷமா வாழ முடியும்னு நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம 2030 மேலலாம் வந்து மனுஷனுக்கு வந்து சாவே கிடையாது. அவன் வந்து இம்மோர்டல் ஆயிருவான். அது ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நானோ டெக்னாலஜி, அப்புறம் அந்த நானோ ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல வந்து மனுஷனுக்கு எவ்ளோ பெரிய டிசீஸ் வந்தாலும் அவன காப்பாத்த முடியும்னு நம்ம சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கிற இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ட்ரீட்மெண்ட், இந்த டிரான்ஸ்பிளேஷன் இது மாரி நெறைய விஷயங்கள என் சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் பேன்கிரியாஸ் அப்படின்ற ஒரு அட்டகாசமான ட்ரீட்மெண்ட். ஸோ இத பத்தி நான் சொல்லப் போறதில்ல. ஒரு எக்ஸ்பெர்ட் தான் சொல்லப் போறாரு. ஸோ வாங்க அந்த எக்ஸ்பெர்ட் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இப்ப நாம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, ஆ இப்ப வந்து லேட்டஸ்ட்டா இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல மட்டும் இல்லாம, நெறைய ஃபீல்ட்ல இந்த நேனோ டெக்னாலஜி அண்ட் நேனோ மெட்டீரியல்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, எல்லா விதத்திலயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த நேனோ மெட்டீரியல் வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் குடுத்து, அத நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சக்சஸ் ரேட்டும் குடுத்து, ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குன்றது தான் உண்ம. ஸோ நெறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நேனோ மெட்டீரியல்ஸ், நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றதுனால, நல்லாவே ரொம்ப பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சு, ஸோ இப்போ ஒட்டுமொத்த உலகமுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நேனோ டெக்னாலஜிய தான் நோக்கி போயிட்டுருக்கு ஃபுல்லா. ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு இப்போ ரீசென்ட்டா வந்து அந்த நேனோ மெட்டீரியல்ஸோ, இல்ல நேனோ மெடிசினோ வந்து எப்படி எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணி, எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல வந்து நம்ம வாழ்நாள எப்படி வந்து ரொம்ப அதிகப்படுத்துது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஊர்ல, நம்ம வீட்ல, நம்ம எங்க பார்த்தாலும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எங்க பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, குறிப்பா சொல்ற ஒரு ஒரு பிரச்சனை என்னன்னா, சர்க்கரை வியாதி.
அதாவது இத வந்து பயாலஜிக்கலா சொல்லணும்னா, டயாபெட்டிஸ் மெலிடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த டயாபெட்டிஸ் மெலிடிஸ் அப்படின்றது தான் சர்க்கரை வியாதின்னு நாம காமனா சொல்றோம். ஸோ இந்த சர்க்கரை வியாதி எப்படி வருது? என்ன ப்ராப்ளம்த்னால வருது? ஸோ அதனுடைய பின்விளைவுகள் என்ன? ஸோ அந்த டயாபெட்டிஸ் இல்லாட்டி அந்த சர்க்கரை வியாதி வரும்போது, அந்த பேஷண்ட் வந்து எப்படி வந்து இருப்பாங்க? என்னென்ன சேஞ்சஸ் வந்து அவங்க லைஃப்ல இருக்கும்? ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இப்ப இருக்கிற நேனோ டெக்னாலஜி ஸோ அதுக்கு எப்படி சொல்யூஷன் குடுக்குது? ஸோ அதுக்கு என்ன மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சர்க்கரை வியாதி அப்படின்றது என்ன? எதனால வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சர்க்கரை வியாதி டயாபெட்டிஸ் மெலிடிஸ் அப்படின்றது நம்ம பாடியில கார்போஹைட்ரேட், அந்த குளுக்கோஸ், சுகர் லெவல் வந்து ரத்தத்தில அதிகமா மிக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும். இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரத்தத்தில வந்து கார்போஹைட்ரேட்டோ, குளுக்கோஸு, சர்க்கரை அதெல்லாம் எப்படி அதிகம் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ வழக்கமா நம்ம சாப்பிடுற சாப்பாட்ல நெறைய நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். அந்த வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொன்னா வந்து டைஜஸ்டிங் யூனிட் வந்து அத வந்து டைஜஸ்ட் பண்ணி, எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி பாடி ஃபுல்லா சப்ளை பண்ணும். இது வந்து பாடி மெட்டபாலிசத்துக்கு வந்து யூஸ் ஆகும் ஃபுல்லாவே. ஸோ அந்த கேட்டகரில தான் நம்ம கார்போஹைட்ரேட் வந்து நெறைய சாப்பிடுவோம். கார்போஹைட்ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ரைஸா சாப்பிடலாம், சுகரா சாப்பிடலாம், ஸ்வீட்டா சாப்பிடலாம். எப்படினாலும் நம்ம சாப்பிடுவோம். அது எல்லாமே வந்து இந்த கார்போஹைட்ரேட் கேட்டகரில தான் வரும். இந்த கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னு சொன்னாக்க, கார்போஹைட்ரேட் வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும், அத வந்து டைஜஷன் ஆயிட்டு எனர்ஜியா மாறிடுச்சுன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து டைஜஷன் ஆகாம அப்படியே பிளட்ல மிக்ஸ் ஆகும்போது தான் அது வந்து ஆ சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நாம நேமிங் பண்றோம். ஸோ இது ஏன் நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் சுகரா இருந்தாலும் சரி, ரைஸா இருந்தாலும் சரி, கார்போஹைட்ரேட் பொருட்கள் எல்லாமே வந்து ஏன் ரத்தத்தில மிக்ஸ் ஆகுது? ஏன் டைஜஷன் பண்ணல அப்படின்னு சொன்னா, அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இந்த கார்போஹைட்ரேட் வகையான அ கார்போஹைட்ரேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, டைஜஷன் பண்றதுக்கு இன்சுலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் புரொடியூஸ் ஆகும். இந்த இன்சுலின் புரொடியூஸ் பண்ற கிளாண்ட்ஸ் தான் வந்து பான்கிரியாஸ் அதாவது கணையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ இந்த கணையம் அப்படின்றது நம்ம பாடியில அதாவது வந்து ஒரு வயித்துக்கு மேல ஒரு சின்னதா ஒரு ஒரு பெரிய லீஃப் வந்து எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் வந்து கணையம் அப்படின்ற பான்கிரியாஸ் வந்து இருக்கும் நம்ம பாடியில. ஸோ இந்த பான்கிரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க, இதுதான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலின வந்து புரொடியூஸ் பண்ற ஒரு ஏரியா. ஸோ இந்த இன்சுலின் வந்து இது புரொடியூஸ் பண்ற இன்சுலின் தான் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ட எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். பட் இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு இஷ்யூஸ் நம்ம வந்து ஜெனடிக்கல் டிஸார்டரா இருக்கலாம். இல்லாட்டி வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்டு, நம்ம டயட் கண்டிஷன், நம்ம வந்து ஹெல்த் ஹேபிட்ஸு. இந்த மாரி எல்லாம் நெறைய ரீசன் சொல்லலாம். இந்த ஏதோ ஒரு ரீசன்னால என்ன ஆகும்னு சொன்னாக்கா, இந்த பான்கிரியாஸ் புரொடியூஸ் பண்ற இன்சுலினுடைய குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகலாம். இல்லாட்டி சுத்தமாவே புரொடியூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். இல்லாட்டி வந்து தேவையான அளவு புரொடியூஸ் பண்ணாம இருக்கலாம். இது எது கேட்டகரி எப்படினாலுமே, இந்த இன்சுலின் நம்ம உடம்புக்கு நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்டுக்கு டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு தேவையான இன்சுலின இது புரொடியூஸ் பண்ணல அப்படின்னும்போது தான், நம்ம சொல்ற இந்த டயாபெட்டிஸ் மெலிடிஸ் இல்லாட்டி சுகர் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வரும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நெறைய கார்போஹைட்ரேட் அதாவது நீங்க நெறைய சாதம் சாப்பிடுறீங்க, சோறு சாப்பிடுறீங்க, இல்லாட்டி வந்து நெறைய ஸ்வீட் சாப்பிடுறீங்க, நெறைய சுகர் சாப்பிடுறீங்க. அதெல்லாம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெறைய சாப்பிடுறீங்க, சாப்பிடும்போது டைரக்ட்டா டைஜஸ்டிவ் யூனிட் போகுது. யூனிட் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த இன்சுலின் புரொடியூஸ் பண்ற ஏரியா வரும்போது, இந்த பான்கிரியாஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலின எவ்வளோ கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்தோமோ, அதுக்கு ஈக்குவலான இன்சுலின் வந்து இந்த பான்கிரியாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஈக்குவலான இன்சுலின் இந்த பான்கிரியாஸ் கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம சாப்பிட்ட அந்த கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து டைஜஷன் ஆயிட்டு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். பட் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால இந்த பான்கிரியாஸ்லருந்து நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலின் புரொடியூஸ் பண்ண முடியலன்ற சிச்சுவேஷன் வரும்போது, நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுகராவோ, கார்போஹைட்ரேட்டாவோ டைரக்ட்டா பிளட்ல மிக்ஸ் ஆகும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம பிளட்ல வந்து அந்த சுகர் லெவல், அந்த கார்போஹைட்ரேட் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகுறது. இதுதான் வந்து பின்னாடி நமக்கு சுகர் வியாதி இல்லாட்டி வந்து டயாபெட்டிஸ் மெலிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நோயா வரும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த டயாபெட்டிஸ் மெலிடிஸ் அப்படின்றது நெறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இனிஷியலாவே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ், எண்ட் ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க சாப்பிடுற கார்போஹைட்ரேட்டுக்கு ஏத்த மாரி எவ்வளோ கா இன்சுலின் அது புரொடியூஸ் பண்ணுது.
நீங்க வந்து ஒரு 1 கிராம் கார்போஹைட்ரேட் நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொன்னாக்கா, 1 கிராம் இன்சுலின் புரொடியூஸ் பண்ணணும். இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலான இன்சுலின் புரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. நீங்க நெறைய கார்போஹைட்ரேட் சாப்பிடுறீங்க. பட் கொஞ்சமா தான் வந்து இன்சுலின் புரொடியூஸ் பண்ண அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கேட்டகரி வேற. ஸோ நீங்க வந்து நெறைய சாப்பிடுறீங்க. பட் வந்து 75%க்கு மேல அதுக்கான இன்சுலின் புரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த கேட்டகரி வேற உங்களுக்கு. இந்த மாரி டிஃபரண்ட் கேட்டகரில அந்த இன்சுலின் புரொடியூஸ் ஆகும். அது வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது தான் இதுல வந்து மேட்டர் ஃபுல்லாவே. ஸோ இந்த இன்சுலின் புரொடக்ஷன் நம்ம கார்போஹைட்ரேட் இன்டேக் எடுக்கிறது, அத பேலன்ஸ் பண்ணி தான் அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்சுலின் தேவைப்படுது, பட் எவ்வளோ புரொடியூஸ் ஆகுது, அப்படின்றத பேலன்ஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டேஜஸ வந்து நம்ப சொல்லுவோம் ஃபுல்லா. ஸோ இப்படி இந்த இன்சுலின் லேக்கிங் பேன்கிரியாஸ்ல புரொடியூஸ் பண்ற இன்சுலினுடைய குவான்டிட்டி கம்மியாகும்போது, நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் எல்லாமே பிளட்ல மிக்ஸ் ஆயி, அதுதான் சுகர் டிசீஸா வந்து கன்வெர்ட் ஆகுன்றது தான் நான் சொல்ல வர விஷயம் இப்போ. இப்போ இது உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ். ஸோ நம்ம எவ்வளோ இன்சுலின் புரொடியூஸ் ஆகுதோ, அதுக்கு ஏத்த மாரி வந்து இன்சுலின் சப்போஸ் நம்ம நெறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்டோம். அப்ப அதுக்கான இன்சுலின் புரொடியூஸ் ஆகலன்னும் போது, அது சப்ளிமெண்டரியா அ லைக் வந்து நம்ம மெடிசினா அவங்க வந்து குடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாத்திரையா குடுப்பாங்க. அந்த மாத்திரை என்ன அப்படின்னா, இன்சுலின் மாத்திரை தான் அது. ஸோ இப்போ நம்ம வந்து நெறைய கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம் அப்படின்னும்போது, அதுக்கான இன்சுலின் அந்த பேன்கிரியாஸ் புரொடியூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல, இவங்க குடுக்குற சப்ளிமெண்டரி அந்த டேப்லெட்ஸ் வந்து அந்த இன்சுலினா பிஹேவ் பண்ணி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற கார்போஹைட்ரேட்டையும், சுகரையும் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது வந்து போக போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நெறைய ஏஜ் ஆகும்போது, நெறைய இன்னும் இந்த பேன்கிரியாஸ் சுத்தமாவே ஃபங்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லும்போது, அதனுடைய இன்சுலின் வந்து நம்ப அந்த டோசேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஃபுல்லாவே. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நெறைய எடுக்கிற மாரி இருக்கும். குவான்டிட்டி இன்கிரீஸ் ஆகும். இன்னும் லாஸ்ட் எண்ட் ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்ஜெக்ஷன் மூலமாவே வந்து அந்த இன்சுலின் வந்து சப்ளை பண்ற சிச்சுவேஷன் வந்துரும் ஃபுல்லாவே. ஸோ அது நாம நெறைய வீட்ல பார்த்துருப்போம். நெறைய பெரியவங்க, அந்த சுகர் வியாதி வந்தவங்க, இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ இந்த ஸ்டேஜ்க்கெல்லாம் போயிருவாங்க ஃபுல்லாவே. ஸோ இப்போ இந்த நேனோ டெக்னாலஜி இந்த டயாபெட்டிஸ் மெலிடிஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்குது? என்ன வந்து என்ன மாரி மருந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றது தான் இப்ப நான் சொல்ல வர விஷயம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாரி டயாபெட்டிஸ் மெலிடிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்காக ஆர்ட்டிஃபிஷியல் பேன்கிரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நேனோ டெக்னாலஜிய யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ற ஒரு ஸ்ட்ரிப் மாரி, ஒரு பேண்டேஜ் மாரி, ஒரு லைக் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸஸ், ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச் மாரி, ஒரு பெல்ட் மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபுல்லாவே. ஸோ இந்த பெல்ட் என்ன பண்ணும் அப்படி சொன்னாக்கா, இந்த கண்டெய்னர் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச் எப்படி கையில கட்டிக்கிறோம் அப்படின்ற மாரி தான் இருக்கும் ஒரு சின்ன டிவைஸு. ஸோ இந்த டிவைஸ்ல ஒரு சின்ன கண்டெய்னர் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சென்சார் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அந்த சின்ன கண்டெய்னர்ல இன்சுலின் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி சிக்னலா குடுக்குறதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸஸ் இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ சுகர் பேஷண்ட் வந்து அவன் என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அதுக்கேத்த மாரி இந்த 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 எக்யூப்மென்ட் தேவைப்படுறவங்க அத வாங்கி அவங்க பாடியில ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் பெரியவங்கலாம் வந்து வெளியில போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்க சுகர் லெவல் வந்து ரெகுலரா மானிட்டர் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷனால அவங்க வந்து அது பண்ண முடியல அப்படின்னும்போது, இமிடியேட்டா அந்த சுகர் லெவல் அதிகமாகும்போது, பிளட்ல அதிகமாகும்போது அவங்களுக்கு அன்கான்ஷியஸ் ஆயிரும். அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்லாம் போகும்போது, இந்த இந்த மாதிரி டிவைஸ அவங்க பாடியில வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ இந்த சின்ன டிவைஸு அது ஆர்ட்டிஃபிஷியல் பேன்கிரியாஸ் அப்படின்ற ஒரு டிவைஸ அவங்க பாடியில ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அவங்க டிராவல் பண்றதோ, இல்லாட்டி லாங் ஜர்னி ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ அவங்களுக்கு அந்த டைம்ல அ இன்சுலின் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அவங்க பாடியில ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். இல்லாட்டி ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க. கார்போஹைட்ரேட் ரிலேட்டட் பொருட்கள் சாப்பிடும்போது, கண்டிப்பா அத டைஜெஸ்ட் பண்றதுக்கான இன்சுலின் அவங்க ஒரிஜினல் உடம்புல இருக்கிற பேன்கிரியாஸ் வந்து புரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படின்னும்போது அங்க வந்து இன்சுலின் லேக்கிங் வரும். ஸோ அந்த டைம வந்து கரெக்ட்டா இந்த டிவைஸ் மெஷர் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஸோ இப்ப இவர் வந்து இவ்வளோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுருக்காரு. பட் இத டைஜெஸ்ட் பண்றதுக்கான இன்சுலின் இவர்கிட்ட இல்ல அப்படின்றத வந்து அந்த டிவைஸ் சென்சார் பண்ணி அந்த ஆர்ட்டிஃபிஷியல் பேன்கிரியாஸ்க்கு வந்து கன்வே பண்ணிரும். எலக்ட்ரானிக் சிக்னலா கன்வே பண்ணிரும். கன்வே பண்ண உடனே என்ன பண்ணும்னா, ஸோ அது எவ்வளோ இன்சுலின் தேவைப்படுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இது கலெக்ட் பண்ணி அதுக்கு குடுக்கும். குடுக்கும்போது, ஸோ அதிலயே அந்த கண்டெய்னர்ல இன்சுலின் வச்சிருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த இன்சுலின இது வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரி இதுவே வந்து இன்ஜெக்ட் பண்ணி, அந்த ஹியூமன் பாடியில வந்து இம்மீடியேட்டா வந்து இன்ஜெக்ட் பண்ணிரும்.
ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது, இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பேன்கிரியாஸ்லேருந்து குடுத்த இன்ஜெக்ஷன், இந்த இன்சுலின் மருந்து அவர் பாடிக்குள்ள போயிட்டு, ஸோ அவர் சாப்பிட்ட கார்போஹைட்ரேட் வந்து ஈஸியா டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து மேனுவலா நாம வந்து ஒரு இன்சுலின எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி அவர் பாடியில போடணும்னுலாம் அவசியம் கிடையாது. அதே மாரி அவரு சுகர் எவ்வளோ இருக்கு? அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காரு? அப்படின்னு யாருமே வந்து செகண்ட் பெர்சன் வந்து அவர அப்சர்வ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அவரு டோட்டலி இண்டிபெண்டன்ட்டா இத பண்ணிக்கலாம். இண்டிபெண்டன்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அவர் ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஒரு டிவைஸ மட்டும் அவர் பாடியில வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா போதும். அவரு எப்பப்பலாம் அவருக்கு வந்து இன்சுலின் கம்மியாகுதோ அவர் பாடியில, அதுக்கேத்த மாரி எப்பப்பலாம் கார்போஹைட்ரேட் அதிகமாகுதோ, அதுக்கு தேவையான இன்சுலின இந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்ளை பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிவைஸு. எல்லா பேஷண்ட்டுக்குமே, அதாவது சுகர் பேஷண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ்ல யூஸ் ஆகுற அந்த சென்சார் மெட்டீரியல் நான் முன்னாடி சொன்னேன்ல, அதாவது நம்ம உடம்புல வந்து எப்போ குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எப்போ இன்சுலின் லெவல் வந்து கம்மியாகுது. ஸோ அத மானிட்டர் பண்ணி சென்சிங் பண்ற கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு சென்சார் மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் வந்து நேனோ மெட்டீரியல். அந்த நேனோ டெக்னாலஜி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இத பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த நேனோ டிவைஸஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, ஸோ இத வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து இப்ப சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து நேனோ டெக்னாலஜி மூலியமா வந்திருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே இந்த சுகர் பேஷண்ட் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ இந்த சர்க்கரை வியாதி எப்படி வருது? அதுக்கப்புறம் அந்த வியாதிக்கு நானோ டெக்னாலஜி மூலமா குடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் தான் என்ன? ஸோ இத பத்தின கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஃபிரெண்ட்ஸ். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது 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 மட்டும் இல்லாம, இப்போ உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதினா என்ன? சர்க்கரை வியாதி எப்படி வருது? ஸோ அதுக்கு வந்து இந்த நானோ டெக்னாலஜி மூலமா கொடுக்குற ஆப்பரேஷன்ஸ்லாம் என்ன? ஸோ இத பத்தின வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஃபிரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம, அதாவது ரொம்ப கொடுமையான, ரொம்ப பயங்கரமான டிசீஸ்க்குலாம் கூட வந்து என்னென்ன ட்ரீட்மென்ட், ஆப்பரேஷன்ஸ் என்னலாம் பண்ணுவாங்க? அது எப்படி வருது? அது எதனால வருது? அதையெல்லாம் என் சேனல்ல நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் போய் பார்க்கணும்னா மறக்காம என் சேனலுக்குள்ள போய் பாருங்க. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாமே எப்படி சொல்றது? இந்த டெக்னாலஜி கூட இன்னும் வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸ்டா போய், அதாவது முன்னாடி போய் இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த நான் சொன்ன மாரி 2030க்கு அப்புறம் மனுஷனுக்கு வந்து அதாவது சாவே கிடையாது. அவன் வந்து இம்மோர்டல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மனுஷன் வந்து இம்மோர்டலா வாழ வைப்பான்னு வந்து சயின்டிஸ்ட்டே வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். அது ஏன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்பவே வந்து இந்த நானோ டெக்னாலஜி, நானோ ரோபோட்டிக் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. ஸோ 2030க்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து எந்த அளவுக்கு டெவலப்மென்ட் ஆயிருக்கும்னா, ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான நோய் வந்தாலும் தொரத்தி அடிக்கிறதுக்கு வந்து மெடிசினோ, இல்ல ஏதாச்சும் ஆப்பரேஷனோ, இல்ல ஏதாச்சும் டிரான்ஸ்பிளான்டேஷன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த நானோ ரோபோட் அப்படின்றது நானோ டெக்னாலஜியோட இன்னும் ரொம்ப அட்வான்ஸான வெர்ஷன் கூட சொல்லலாம். ஸோ இந்த நானோ ரோபோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இருக்கறதுலயே சின்ன சைஸ், அதையோட கம்மியா இருக்கிற நானோ சைஸ்ல இருக்கிற இந்த நானோ ரோபோட்ஸ்னால ஈஸியா என்ன பண்ண முடியும்? நம்ம பாடியில இருக்கிற பிளட் செல்ஸ்க்கு பக்கத்துல போயிட்டு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஏன் ரொம்ப நானோ சைஸ்ல இருக்கிற பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் வந்து நம்ம பாடிக்கு ஏதாச்சும் ஹார்ம் 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 பண்ணுதுன்னா, இந்த நான் சொன்ன மாரி இந்த நானோ ரோபோட்ஸ்லாம் வந்து அது பக்கத்திலேயே போயிட்டு அது டைரக்ட்டா, அதாவது அழிக்கிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா, அதாவது ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கு நம்ம டெக்னாலஜி. ஸோ இந்த நானோ ரோபோட்ஸ்லாம் எப்படி வந்து என்ன சொல்றது? மனுஷனோட உடம்புக்குள்ள போயிட்டு, அந்த நோயெல்லாம் வந்து அதுவே அழிக்கும்போது, அவன் இன்னும் ஹெல்த்தியா இருப்பான். எந்த நோயும் வராது. ஏன்னா, இந்த நானோ ரோபோட்ஸ் போய் அத அழிச்சிரும். அதுக்கப்புறம் நோய் வராம வந்து ஹெல்த்தியா இருக்கும்போது, அவனுக்கு வந்து ஏஜிங்கும் வந்து, அதாவது முக்கியமா சொல்லணும்னா, இந்த ஏஜிங் வந்து ரொம்ப முக்கியமான மேட்டர். சொல்றது ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஏஜ் ஆகும்போது அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது அப்படியே வந்து அழிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, ஏஜிங்கோட ரேட் வந்து கம்மியாகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வருஷம் முடிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு 1 வயசு ஏறும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏஜிங் இன்கிரீஸ் ஆகும்போது ஒரு 1 1/4 வருஷம் 1 வயசு. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுது. இந்த நானோ ரோபோட்ஸ்லாம் வந்து இப்படி பண்றதுனால ஏஜிங்கும் கம்மியாகும். அப்புறம் நோய வந்து அந்த மனுஷன எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட சாவே இல்லாத ஒரு மனுஷன்னு கூட சொல்லலாம். இப்படி பார்க்கும்போது என்னன்னா வந்து அந்த மனுஷனுக்கு வந்து சாவே வராது. ஏன்னா நோய் எதுவுமே வராதுல்ல. ஸோ அவனுக்கு சாவே வராது. அதுக்கப்புறம் அவன் இம்மோர்டலாவே வாழ்ந்துருவான் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வழக்கமா நமக்கு ஏதாச்சும் ஹாலிடேஸ் வருது. இல்லன்னா லாங் வெக்கேஷன் வருதுன்னா, நம்ம எப்படி சொல்றது? நம்ம ஃபேமிலியா வந்து ஒரு சின்னதா ஒரு டூர் பிளான் பண்ணுவோம். ஸோ அப்படி அந்த டூர்ல நம்ம பிளான் பண்ணும்போது, நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஒரு பிளேஸ்னா அது கேரளா தாங்க. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா வந்து கேரளால தான் வந்து நெறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும்.
நல்ல அட்ராக்டிவான ஹில் ஸ்டேஷன், அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கிற இடம். அது மட்டும் இல்லாம வந்து தமிழ்நாட்டுக்கு அதாவது நாம இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கமா இருக்கிறதுனாலயும் வந்து கேரளா தான் வந்து எப்படி சொல்றது? மைண்ட்ல வரும். சரி இப்போ நீங்க வந்து ஃபேமிலியோட அதாவது எல்லார் கூடயும் வந்து சேர்ந்து கார் எடுத்துட்டு நீங்க வெளிய போனாலே பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க வந்து கேட்கிற அதாவது மேக்ஸிமம் கேட்கிற கேள்வி இதுதான். "என்னப்பா லீவ் இருக்கு. ஸோ டூருக்கு கிளம்பிட்டீங்களா? எங்க கேரளாக்கு போறீங்களா? இல்ல எங்கேயாச்சும் போறீங்களான்னு" தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு எப்படி சொல்றது? அவங்க கேரளாக்கு போறீங்களா? இல்ல வேற எங்கேயாச்சும் போறீங்களா? அப்படி அங்க கேரளா மென்ஷன் பண்ற அளவுக்கு கேரளா வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஆனா, இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ப்ரோ. ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்பலாம் வந்து எப்படி சொல்றது? எவனாச்சும் கேரளா போயிட்டு வந்தேன் அப்ப வந்து நான் கேரளா போயிட்டு வந்திருக்கேன்னு என் பக்கத்து வீட்டு இருக்கிறவங்க கிட்ட சொன்னா, அவங்களுக்கு அடி வயித்த கலக்கும். ஏன் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து டெய்லி வந்து எப்படி சொல்றது? புதுசு புதுசா நோயெல்லாம் வந்து வருதுன்னு நம்ம டெய்லி நியூஸ்ல பார்த்துக்கிட்டு தானே இருப்போம். ஏன் கொரோனாக்கு அப்புறம் இந்த பேர்ட் ஃப்ளூக்கு ஃபேமஸும் நம்ம கேரளா தான். அதுக்கப்புறம் இந்த நிஃபா வைரஸ்க்கும் நம்ம ஃபேமஸான அதாவது நம்ம கேரளாவும் தான் ஃபேமஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம பயந்துகிட்டு இருக்கும்போது, நம்மளோட ஃபேவரைட்டான டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிய கேரளா இன்னொரு நோயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட அது என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட பேர் வந்து அதாவது மூளையை தாக்கும் அமீபா. இது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம வடிவேல் சொன்ன மாரி, "பேர கேட்டாலே பயமா இருக்கேன்" அப்படின்னு தானே நீங்க யோசிப்பீங்க. ஆமா ஃபிரெண்ட்ஸ். இந்த மூளையை தாக்கும் அமீபா கொஞ்சம் டேஞ்சரஸானது தான். ஸோ இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா அதாவது இந்த மூளையை தாக்கும் அமீபா பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எப்படி சொல்றது? இந்த வீடியோலாம் அந்த மூளையை தாக்கும் அமீபா பத்தின வந்து நெறைய இம்பார்ட்டன்டான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பா அதாவது இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க ஃபிரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போவோம். நமக்கு தெரிஞ்ச அமீபா. அதாவது 10த், 12த் ஏன் நம்ம 6த்ல படிச்ச அமீபா கூட என்னன்னா, அமீபா வந்து ஒரு சிங்கிள் செல்டு லிவிங் ஆர்கானிசம். ஸோ இத மைக்ரோஸ்கோப்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த சிங்கிள் செல்டு லிவிங் ஆர்கானிசம் ஆகிய அமீபா வந்து இருக்கிற இடம் தெரியாம இருக்கும்னு நாம படிச்சிருப்போம் ஃபிரெண்ட்ஸ். ஆனா இப்போ இந்தியா ஃபுல்லா ரொம்ப ஹாட் நியூஸா பேசிக்கிட்டு இருக்கிற அமீபா வந்து நாம படிச்சது அது எப்படி சொல்றது? இப்போ நம்ம கேள்விப்பட்ட அமீபாவும் சரி, நம்ம படிச்ச அமீபாவும் சரி, அதையோட ரொம்ப அதாவது வேற மாதிரியான ஒரு அமீபான்னு நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, இது வந்து டோட்டலா டிஃபரெண்ட். அப்புறம் உடம்பெல்லாம் விஷமுள்ள அமீபான்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அமீபாவோட வெரைட்டி பேரு தான் வந்து நேக்லீரியா பவுலரி. இதனால வர பயங்கரமான அந்த அந்த நோய் தான் வந்து மூளையை தாக்கும் அமீபா. அதாவது பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோய் பத்தி தான் இப்போ அதாவது இந்த நோய் தான் வந்து கேரளாவ ரொம்ப பயம்புறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இப்போ போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பயங்கரமான நோயை ஏற்படுத்தும் இந்த அமீபாவோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர சூடான வாட்டர்ல கூட வந்து ரொம்ப ஆக்டிவா ஸ்விம் பண்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி செல் இருக்கிற ஒரு ரேரான உயிரினம் தான் சொல்றாங்க. என்னடா சொல்ற? இந்த மாரி அதாவது எப்படி சொல்றது? இந்த மாரி எந்த நோயுமே வரக்கூடாதுன்னா, நம்ம தண்ணிய கொதிக்க வச்சே குடிக்கிறோம். ஆனா, இந்த அமீபா வந்து கொதிக்கிற தண்ணீலயே வந்து ஆக்டிவா ஸ்விம்மிங் எப்படி சொல்றது? அதுவும் வாழுதுன்னு நீங்க கேட்கறது, எனக்கு இங்க வரைக்கும் கேட்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த எப்படி சொல்றது? இதுதான் வந்து இந்த அமீபாவோட ஸ்பெஷல் எபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா வாட்டர் சோர்ஸஸ்லயும் வந்து ரொம்ப ஈஸியா உயிர் வாழ்ற அளவுக்கு இந்த அமீபாவால வந்து எப்படி சொல்றது? முதல்ல வந்து அதாவது 1899ல வந்து பிரெஞ்ச் ரிசர்ச்சர் ஃபாலோ தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் இந்த அமீபாவோட வெரைட்டி பேர் வந்து அவரோட பேருக்கு பின்னாடி. அதாவது நேக்லீரியா ஃபாலர்ன்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் தானே கண்டுபிடிச்சாரு. ஸோ அதனால நேக்லீரியா ஃபாலர்ன்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, 1899ல இந்த அமீபாவ கண்டுபிடிச்சிருந்தாலும், இந் இதனால வர டிசீஸ் தான் வந்து பிரைமரி அமீபிக் மெனிங்கோஎன்செலாபிட்டிஸ். அதாவது பிஏஎம் அப்படின்றது தான் அதாவது அப்படின்னு 1965ல தான் வந்து ஆஸ்திரேலியால கண்டுபிடிச்சு, அதுக்கு பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. ஸோ 1970ஸ் அண்ட் 1980ஸ்ல வந்து அந்த நோயோட அதாவது அந்த அமீபாவோட தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சமா உலக நாடுகளால அறியப்படுது. அதுக்கப்புறம் 2000ஸ்ல வந்து இது ஒரு முக்கியமான த்ரெட்ன்னு வந்து யுஎஸ்ஏ வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த நோயால யுஎஸ்ல தான் வந்து நெறைய பேர் செத்து போயிருக்காங்க. அதனால இந்த நோய் மற்றும் அந்த அமீபா பத்தின டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி, கலெக்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. இது சாதாரணமான அது நோய் இல்ல. இது ரொம்பவே உயிர் இழப்புகள கொடுக்கிற ஒரு டேஞ்சரஸான நோய். ஸோ மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவா இந்த அமீபா நீங்க பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் நெறைய இருக்கிற இடத்துல தான் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும்னு சொல்றாங்க.
ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் இது கேரளால இருக்குன்னு? ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கேரளா ஃபுல்லா வந்து வாட்டர், வாட்டர் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா ஒரு மனுஷன ஒரு வாட்டி அட்டாக் பண்ணிருச்சுன்னா, அந்த மனுஷனால உயிர் பொழைக்கவே முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஏன் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபாக்கு இன்னும் வந்து அவங்க மருந்து கண்டுபிடிக்காதது தான் வந்து ரொம்ப துயரமான நியூஸ் ஃபிரெண்ட்ஸ். ஸோ இந்த நோய் அட்டாக் ஆன மனுஷனுக்கு இம்மீடியட் எஃபெக்ட்லாம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அமீபா அட்டாக் ஆகி ஒரு 2, 3 நாள் கழிச்சு தான் வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீவர்ல ஆரம்பிச்சு லேசான தலைவலி, அப்புறம் வாமிட், அப்புறம் தலை சுற்றலா இருக்கும். அப்புறம் ரொம்ப டயர்ட் அண்ட் கன்ஃப்யூஷன் ஆகி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இதனோட சிம்டம்ஸ் அதாவது சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம் இருக்கலாம் அதாவது இருக்குமாம். ஸோ ஒரு கட்டத்தில மூக்கு வழியா போற இந்த அமீபா வந்து டைரக்ட்டா நம்ம பிரெயினுக்கு போய் வந்து நம்ம பிரெயின அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த அமீபா மூளைக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூளைய சாப்பிட ஆரம்பிக்கும்போது தான், இப்ப நான் மேல சொன்ன இந்த சிம்ப்டம்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை வந்து ரொம்ப வீக் ஆகி வந்து வீங்க ஆரம்பிச்சுரும்னு சொல்றாங்க. அதுவும் ஏற்கனவே வந்து இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மூளை வந்து நம்ம மண்டையில வந்து மூளை இருக்கிற இடம் வந்து சின்ன ஏரியா. ஸோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மூளை வந்து வீங்க ஆரம்பிக்கும்போது, அது அந்த சின்ன ஏரியாக்குள்ள வந்து கம்ப்ரஸ் ஆகி, அந்த பிரெயின் செல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பிரெயின் செல்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகி, ஸோ அப்படியே எப்படி சொல்றது? ஒரு 2 வாரத்துல வந்து அந்த மனுஷன் செத்து போயிருவான்னு இவங்க சொல்றாங்க. ஆனா, "வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உள்ளான்" அப்படின்னு சொல்ற மாதிரி, இவ்ளோ கொடூரமா இருக்கிற இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபால நம்ம உடம்புக்குள்ள அவ்ளோ ஈஸியா என்டர் ஆக முடியாது. ஏன்னா, இந்த அமீபா தண்ணி அதாவது வாட்டர் கன்டென்ட் நெறைய இருக்கிற இடம் அதாவது குளம், குட்டை, ஸ்விம்மிங் பூல் இந்த மாரி இருக்கிற இடத்துல மட்டும் தான் வந்து ஆக்டிவா இருக்கும். அதுவும் நாம அந்த தண்ணீல குளிக்கும்போது, அந்த தண்ணி நம்ம மூக்கு வழியா போனா மட்டும் தான் இந்த அந்த அமீபா நம்ம மூக்கு வழியா என்டர் ஆகி நம்ம மூளைக்கு போய் நம்ம மூளைய சாப்பிட்டு நம்ம செத்து போவோம். ஸோ இந்த மாரி இந்த ரிஸ்க் ஜோன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட இந்த ஸ்விம்மிங் பூல், இந்த குளம், குட்டை, அப்புறம் நீங்க வெளிய வந்து எங்கேயாச்சும் தண்ணி தேங்கி நிக்கல குளிக்கிற மாரி இந்த கிணறு, அது மாரி நெறைய இருக்கு. அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து குளிக்காம, நம்ம வீட்லயே ஜாலியா பாத்ரூம்ல ஷவர் ஆன் பண்ணிட்டு, அந்த ஷவர் நம்ம தலையில விழும்போது, இல்ல பக்கெட்ல இருக்கிற தண்ணி எடுத்து தலையில ஊத்தி, இல்ல பாத்ரூம் வசதினா கூட வந்து அது ஸ்விம்மிங் பூல் மாரி தானே. சும்மா தண்ணிய தொறந்து விட்டு, குளோஸ் பண்ணிட்டு, அதுக்குள்ள பேன்னு படுத்துட்டு இருந்தா, இவ்வளோ ஜாலியா குளிக்கலாம். சரி, அத கூட விடுங்க. எனக்கு வந்து பப்ளிக் பிளேஸஸ்ல கண்டிப்பா குளிச்சாகணும். அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட வந்து, அந்த பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிற தண்ணிய வந்து நீங்க எடுத்து, எப்படியாச்சும் ரொம்ப நல்லா கிளீன் பண்ணி நீங்க குடிக்கலாம். அப்படி 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 பண்ண முடியலனா கூட வந்து, அந்த அந்த இடத்துல குளிக்கும்போது, நம்ம மூக்க வந்து எப்படியாச்சும் ஒரு சின்ன பிளாக் மாரி, நம்ம சுவாசிக்கவும் முடியணும். அதே சமயம் சின்ன பிளாக் மாரி ஒரு நம்ம பண்ணிட்டு கூட வந்து, அதுக்குள்ள வந்து முங்கி முங்கி குளிக்கலாம். ஸோ எப்படி சொல்றது? ஸோ நம்ம கேரளா மாதிரி இந்த டூரிஸ்ட் பிளேஸ் போகும்போது, அந்த அங்க எங்க தண்ணீல அதாவது தண்ணீல குளிச்சாலும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா மூக்குல தண்ணி போகாத மாரி, அதாவது மூக்குல தண்ணி போகாத மாதிரி குளிக்கிறது தான் வந்து இந்த அமீபா அட்டாக்லேருந்து நம்மள காப்பாத்துற ஒரே வழி. ஆ. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, தினம் தினம் புதுசா ஒரு நோய் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நோய பார்த்தோன்னா வந்து நீங்க பயப்படாம, அதாவது பயந்து எப்படி சொல்றது? பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா லைஃப் ஃபுல்லா நீங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த பயந்து ஓடுறதெல்லாம் நிறுத்திட்டு, தைரியமா வெளிய போயிட்டு, உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலைய நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நோய் வந்து உங்கள பார்த்து பயந்து எங்கேயோ ஓடிடும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இது எப்படி சொல்றது? இந்த நோயெல்லாம் எதிர்த்து நம்ம போராடணும்னா, அதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மனசும், ஸ்ட்ராங்கான உடலும் வேணும். ஸோ வந்து இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும்னா, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்க சாப்பிடணும். அதாவது ஆக்சுவலி நான் சொல்லக்கூடாது. நானும் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டு, சிப்ஸ் சாப்பிடுவேன். இருந்தாலும் வந்து இது எல்லாருமே சொல்றது தான். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். அதுக்கப்புறம் எக்சர்சைஸ் பண்ணணும். இப்ப சொல்லப்போனா வந்து இப்பலாம் வந்து போறாங்க. நானும் கூட தான் போறேன். ஆனா பெருசா எல்லாரும் போறதில்ல. ஸோ நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க பார்க்குறீங்க. நீங்க வந்து இன்னும் நல்லா ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வந்து நீங்க வெளிய எங்கேயாச்சும் கோச்சிங் போங்க, கிரவுண்ட் போங்க, நல்லா விளையாடுங்க. நீங்க அங்க தான் போணும்லாம் இல்ல. நீங்க வீட்ல உட்காந்து மூச்சு பயிற்சி, யோகா, சும்மா சாதாரண ஸ்ட்ரெச்சிங்கு, இங்க ரோடு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ரோட்ல வாக்கிங் அப்டின்னா, வீட்டு மொட்டை மாடியே கூட வந்து நீங்க வந்து வாக்கிங் பண்ணீங்கன்னா வந்து, எப்படி சொல்றது? நீங்க நெறைய வருஷத்துக்கு ஹெல்த்தியா வாழலாம். பெருசா எந்த நோயும் வராது. அப்புறம் வந்து நீங்க எப்படி சொல்றது? ரொம்ப சந்தோஷமா வாழலாம்னு நான் பொதுவா சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் மேலே பார்த்த மாதிரி இல்லாட்டி மேலே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கேரளாவில் நிறைய டேஞ்சரஸ் டிசீஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு இப்போ தாங்க இப்படி பேசுகிறாங்க. ஆனால் யார் எப்படி பேசினாலும் கேரளா மாதிரி அமேசிங்கான டூரிஸ்ட் பிளேஸ் இந்த உலகத்திலே வேறு எங்கேயும் இல்லைன்னு கண்டிப்பாக அடித்து சொல்ல முடியும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா,
கேரளால இருக்கிற லேண்ட்ஸ்கேப் அண்ட் அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஹில் ஸ்டேஷன், பேக் வாட்டர், அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அந்த ரம்மியமான சிச்சுவேஷன்ல இருக்கிற நிறைய கோயில்கள், சர்ச் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. இது சொன்னால் புரியாது, நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும். அதுதான் டிபிக்கல் கேரளா. அதனால தான் கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக இப்போ கன்னியாகுமரியில் தாங்க இருக்கேன். ஸோ கன்னியாகுமரியில் இருக்கிற நாகர்கோயில் கேரளா ஸ்டேட்டுக்கு ரொம்ப பக்கம். அதாவது ஜஸ்ட் 1 hour ட்ராவலில் கேரளாவோட கேபிட்டலான ட்ரிவேண்டத்துக்கு நம்ம போயிடலாம். அதனால தான் எனக்கு அடிக்கடி கேரளா டூர் போகிறதுக்கான சான்ஸ் நிறைய கிடைக்கும், நிறைய இருக்கும். நான் எங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன ஹாலிடேஸ், ஒரு 2 நாள் 3 நாள் வீக்கெண்ட் லீவ் அப்படி சேர்ந்து வந்ததுனாக்க இமிடியேட்டாக வந்து நாங்கள் கேரளாவுக்கு பிளான் பண்ணி, அதாவது ட்ரிவேண்டத்துக்கு பிளான் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஃபேமிலியோட போயிட்டு வந்துடுவோம். ஸோ ஒவ்வொரு முறை இப்படி நான் கேரளா போகும்போதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த கேரளா பார்டர் தாண்டி உள்ளே போகும்போதே அந்த அருமையான சீனரிஸ் நம்மளை மயக்கிறோம். இந்த ரோடு சைடில் இருக்கிற அந்த சீனரிஸாக இருக்கட்டும், அந்த நீங்கள் கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்துச்சுனாக்கா ஒரு கிளைமேட் சேஞ்ச் இருக்கும், அட்மாஸ்பியரிக் சேஞ்ச் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சூப்பரான வைப் ஒன்று வந்துருக்குங்க. இது வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேரளாவில் இருக்கிற எல்லா பிளேஸும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆலப்புழா நாங்கள் சொல்லலாங்க. கேரளாவில் இருக்கிற இந்த ஆலப்புழா, அதாவது அலப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலப்புழா வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். நீங்கள் ட்ரிவேண்ட்ரம்ல இருந்து ஆலப்புழாவுக்கு காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை பஸ்ஸு, இல்லை ட்ரெயின், நீங்கள் எந்த மோட் ஆஃப் ட்ராவல் நீங்கள் எடுத்து நீங்கள் ஆலப்புழாவுக்கு ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த ட்ராவல் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ட்ராவலாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கேரளா, அதாவது நீங்கள் ஆலப்புழா அந்த பார்டர் என்ட்ரு ஆனதுமே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே கடல் மேலே ட்ராவல் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரோட்வேஸ், நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ரோடாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து காரில் போனீங்கன்னா காரில் நீங்கள் போகிற அந்த ஏரியா, அதே மாதிரி நீங்கள் ஈவன் ட்ரெயினில் போனால் கூட அந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் அமைஞ்சிருக்கிற இடம் ஆல்மோஸ்ட் அந்த கடலை ஒட்டியோ இல்லை சம்டைம்ஸ் அந்த கடல் தண்ணி மேலேயோ கூட ரெண்டு ஒரு சின்ன டிவிஷன் மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த ரோடுக்கு இந்த பக்கம் தண்ணி தான் இருக்கும், இந்த பக்கம் தண்ணி தான் இருக்கும். ரொம்ப சின்ன ஏரியாவில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வண்டியில் உட்காந்துக்கிட்டு 2 சைடு பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அந்த கடல் தாங்க இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த நான் சொல்கிற இந்த அலப்பே அப்படின்ற ஒரு ஏரியா. கேரளாவில் ரொம்ப சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் இது, ஓகேவா? அப்புறம் ஆலப்புழாவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அங்கே இருக்கிற போட் ஹவுஸ். அதாவது நீங்கள் ஆலப்புழான்னு பேசினாலே, ஆலப்புழான்ற ஒரு அந்த ஊர் பேர் சொல்லும்போது இதுவும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. அலப்பே போட் ஹவுஸ், ஆலப்புழா போட் ஹவுஸ் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆலப்புழாவில் இந்த போட் ஹவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ், ஓகேவா? ஸோ இந்த போட் ஹவுஸ் எப்படி அப்படின்னு சொன்னாங்க, ஒரு நீங்கள் அந்த ஆலப்புழா போயிட்டு அங்கே நீங்கள் அந்த கடல் பக்கமே நிறைய அந்த போட் சர்வீஸ் பண்ணுற ஏரியா இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு போட் வந்து நிறைய போட் அவைலபிலிட்டி இருக்கும். அதுக்கு நிறைய டேரிஃபும் இருக்கும். அதாவது லோயர் ரேஞ்சில் இருந்து ஹையர் ரேஞ்ச் இருக்குது. ஸோ நம்ம ரேஞ்சுக்கு நம்ம ஃபேமிலி எத்தனை பேர் போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு போட்டை வந்து நீங்கள் ஹையர் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து வாடகைக்கு எடுத்துக்கணும். ஒரு வாடகை சொல்லுவாங்க, அது எவ்வளோ வாடகைக்கு முன்னாடி பேசிங்க. நீங்கள் காலையில் ஒரு 10 மணி இல்லை 11 மணிக்கு அந்த போட்டில் வந்து உங்களை ஏற்றுவாங்க. அதாவது டே டைமில் டிஃபனெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக அந்த போட்டில் ஏறினீங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக, அதாவது காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் சன்செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த போட்லேயே அந்த கேரளாவில் இருக்கிற அந்த ஆலப்புழாவில் சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் 1 by 1 வந்து சூப்பராக சுற்றி காட்டுவாங்க. அப்படியே நம்ம வந்து கப்பலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ட்ராவல் வந்து சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து அந்த ஆக்சுவலாக அந்த பேக் வாட்டரில் தான் இந்த போட் எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. அப்படி போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு போகிற ஏரியாவில் கொஞ்சம் சின்ன ஒரு இடம் இருக்கும், அதாவது ஹால்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இடத்துலலாம் போனீங்கன்னு சொன்னாக்கா அங்கே நிறைய சின்ன மீன் வந்து வறுத்து செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா போய்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறது வாங்கிட்டு திரும்ப அந்த போட்லேயே அப்படியே கொடுத்துருவாங்க. இல்லாட்டி நீங்கள் போட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டில் இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
அதை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் எடுத்து அப்படியே போய்க்கலாம். அப்படி போகும்போது இல்லை உங்களுக்கு படுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த போட்டுக்குள்ளேயே தனித்தனி பெட்ரூம், ஏசி ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும். அங்கே போய் நீங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டே டைமில் கடல்லையே தான் வந்து அந்த போட்டு ஃபுல்லாக இருப்பீங்க. அந்த போட்டு எல்லா ஏரியாவும் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ரேடியஸில் அப்படியே சுற்றும். அந்த சூப்பரான வியூஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது இன்னும் எப்போ பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த டைமில் போனீங்க, நவம்பர், டிசம்பர் அந்த டைம்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாங்க, இந்த நவம்பர், டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். லைட்டாக க்ளவுட் இருக்கும், இல்லாட்டி வந்து லைட் ரெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கடலில் இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கேரளா பிளேஸ் வந்து டூரிஸ்ட் பண்ணணும்னு சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆலப்பை வந்து கண்டிப்பாக கேரளாவில் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். அதான் நான் இப்போ சொன்னது, கேரளா நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வரணும் நீங்கள் சூஸ் பண்ணாலே நிறைய இடம் இருக்குது. அந்த நிறைய இடத்துல குறிப்பிட்டு சொல்கிற இடத்துல இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த ஆலப்பை போட் ஹவுஸ் நான் இப்போ சொன்னேன். ஸோ இது மட்டும்தான் கேரளாவில் இருக்கா, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் கேரளாவில் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகி எந்த எண்டில் நீங்கள் போனாலும் அங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். குறிப்பாக சொல்லணும்னா இங்கே கேரளாவில் இருக்கிற மூணாறு ஹில் ஸ்டேஷன், அதாவது பார்டரில் இருக்கும், தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பார்டரில் இருக்கிற மூணார் அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷன் அருமையான அட்ராக்டிவ் பிளேஸ். அந்த ஹில் ஸ்டேஷன் எனக்கு வேணும், அந்த அட்மாஸ்பியர் எனக்கு வேணும், ஒரு பெரிய ஒரு மவுண்டைன் மேலே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு சொன்னாக்க கண்டிப்பாக மூணாறு அருமையான பிளேஸாக இருக்கும். ஓகே, அது நான் சொன்ன மாதிரி கேரளாவில் டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் கிடையாது, நிறைய சக்தி வாய்ந்த கோயில், ரொம்ப வந்து ஃபேமஸான வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் எல்லாமே நிறைய இந்த கேரளாவில் இருக்குது. ஸோ அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சபரிமலை சொல்லுவாங்க. சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் கோயில் பயங்கர சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கே தெரியும். அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த நவம்பர், டிசம்பரில் கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஐயப்பனை தரிசிக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஐயப்பனை தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ஈஸியாக கிடையாதுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா ஃபுல்லாகவே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பக்தர்கள் வந்து 40 நாள் வந்து மாலை போட்டு விரதம் இருந்து அந்த நான்வெஜ் சாப்பிடாம மற்ற எந்த விஷயம் செய்யாமல் கோயிலே வந்து இருந்து அந்த 40 நாள் முடிஞ்சு அந்த ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க, அந்த பக்தி பாடல்கள்லாம் பாடுவாங்க. அதெல்லாம் பாடி 40 நாள் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஐயப்பன் கோயிலுக்கே வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அவ்வளோ விரதம் இருந்து அந்த ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பனை பார்த்தீங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஐயப்பனை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை எல்லாமே பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த ஐயப்பன் கோயில் கேரளாவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். இதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னாக்க இதையும் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருவேண்டரமில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில். ஸோ இந்த கோயிலில் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக கண்டுபிடிச்ச பொக்கிஷத்தோட மதிப்பு மட்டுமே பல 1000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் இருக்கிறதே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பத்மநாப சுவாமி கோயிலில் நிறைய பாதாள அறைகள் அப்படின்னு நிறைய பாதாள அறைகளில் ஒவ்வொரு பாதாள அறைக்கும் வந்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அங்கே வந்து கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள தங்கம், வைரம், வைடூரியம், ஸோ அந்த மாதிரி நிறைய பணம், காசு அந்த மாதிரி நிறைய கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி இப்போது ரீசெண்ட் டேஸாக உலக அளவில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலும் இங்கே திருவேண்டரமில் தான் இருக்குது. திருவேண்டரம் அப்படின்றது கேரளாவோட கேபிட்டல் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள், ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெவோஷனலான பிளேசஸ், சக்தி வாய்ந்த கோயில் அந்த மாதிரி எல்லாமே கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கேரளாவில் மெயின் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் கேரளாவில் உள்ள என்ட்ரி ஆன உடனே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஒவ்வொரு பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவ்வளோ அருமையான இடம் இருக்குது கேரளாவில் சுற்றி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா நிறைய கோயில்கள் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக. ஸோ அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கேரளா சாப்பாடு. ஸோ அந்த கேரளா சாப்பாடு அப்படின்றது
அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க கேரளா என்ட்ரி ஆயிட்டு, நீங்க எங்க போய் சாப்பிட்டாலும் நல்ல தல வாழை இலை வந்து உங்களுக்கு முன்னாடி போட்டு, அதில சாதம், அந்த கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ஸோ அதெல்லாம் வந்து நீங்க போடுவாங்க. ஸோ அந்த சாப்பாடு இருக்கு அவ்வளோ ஸ்பெஷலான சாப்பாடுங்க. கேரளாவோட ட்ரெடிஷ்னலான ஃபுட் அப்படின்னு சொல்ற புட்டு, கடலைக்கறி செம்மையா இருக்கும். காலையில சரி, மதியம் சரி, நைட் சரி எப்போ போனாலுமே பார்த்தீங்கன்னா, கேரளாவுல ஸ்பெஷலா இருக்கிற ஒரு ஃபுட் ஐட்டம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கேரளாவுல போடுற டீ மாதிரி வேற எங்கேயுமே போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான டீ கேரளாவுல கிடைக்கும். நீங்க சாப்பிட்றவங்க டீ வந்து விரும்புறவங்க இந்த உலகத்துல நெறைய பேர் இருக்காங்க. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்க்காக, ஒரு எனர்ஜி ஆக்டிவேஷனுக்காக, ஒரு ரிலாக்ஸ்க்காக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே விரும்பி சாப்பிடுற ஒரு இது ட்ரிங்க்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா டீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீ நீங்க கேரளாவுல சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். கேரளாவுல போடுற அந்த டீயுடைய அந்த ஸ்மெல்லு, அவங்க போடுற அந்த இன்கிரீடியன்ட்ஸ், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான டேஸ்டியான டீ இருக்கும். ஸ்மெல் இருந்து அத நம்ம வந்து ஃபீல் பண்ண ஓகேவா? ஸோ அந்த டீ வந்து நீங்க வேற எங்கேயுமே சாப்பிட முடியாது. டீ வந்து எல்லா இடத்துலயும் போடுவாங்க. ஒரு இடத்துல நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அந்த டேஸ்ட்டா இருக்கிற டீ யார் போடுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அத போடுறதும் ஒரு கேரளால இருக்கிற ஒரு டீ மாஸ்டர் தான் அந்த டீ போடுவாங்க. ஸோ கேரளான்றது டீக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதே மாரி அந்த நேந்திரம் டைப் ஆஃப் வாழைப்பழம் இருக்கு. அந்த வாழைப்பழத்தில போடுற பழ போண்டா அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து பழம் பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேந்திரம் பழம் பெருசு அந்த பழம். அந்த நேந்திரம் பழத்த வந்து நீங்க பழுத்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது காயா இருக்கும்போதே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த காய வந்து கட் பண்ணி சிப்ஸும் போடுவாங்க. நேந்திரம் சிப்ஸ்ன்னும் போடுவாங்க. அதுவும் பயங்கரமான ஃபேமஸ். அது பயங்கரமான டேஸ்ட்டும் கூட இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அருமையான ஸ்நாக்ஸ் டைப்பு அந்த நேந்திரம் சிப்ஸ். ஸோ அந்த நேந்திரம் சிப்ஸு போடுற அதே பழத்தில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பழம் ஆனதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கிற பழத்த எடுத்து தனியா தோல உரிச்சுட்டு, அந்த பழத்த எடுத்து 2ஆ கட் பண்ணி, அதில வந்து இந்த போண்டா மாவுல மிக்ஸ் பண்ணி எண்ணெயில போட்டு தருவாங்க. அதுக்கு பேரு பழம் பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பழம் பூரி நீங்க வந்து கேரளாவுல என்ட்ரி ஆன உடனே நீங்க பஸ்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, எங்க போனாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த பழம் பூரிய வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்க அத வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டா இருக்கும். உண்மையா அதுவும் வந்து இந்த கேரளா ஃபுட்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. பழம். அப்புறம் நேந்திரம் சிப்ஸு அந்த டேஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து இப்ப நான் சொல்ற அந்த ஃபுட்டோட ஐட்டம் டேஸ்ட்லாம் வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அத நீங்க டேஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா இத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டேஸ்ட் வந்து நீங்க மறக்கவே மாட்டீங்க லைஃப்ல. ஓகேவா? ஸோ இவ்ளோ அட்ராக்டிவ் அண்ட் அமேசிங்கான பிளேஸஸ், நல்ல ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் இருக்கிற அந்த கேரளாக்கு யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. இப்போ ரீசென்ட் இயர்ஸா நெறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு வந்து பெரிய பெரிய ஃப்ளட் வரும். பெரிய பெரிய ஹெவி ரெயின் வரும். அதில வந்து நெறைய லேண்ட்ஸ்லைட் வரும். இந்த வயநாடுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அன்எக்ஸ்பெக்டடா இந்த லேண்ட்ஸ்லைடெல்லாம் வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாரி திடீர்னு நெறைய ஃப்ளட் வரும். வெள்ளம் அடிச்சுட்டு போகும். திடீர்னு மழை வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த 2020க்கு மேல தான். 2020க்கு பின்னாடி, அதாவது கொரோனா வந்து எப்போ வந்ததோ, அதுக்கப்புறம் அந்த கேரளா ஸ்டேட்டுடைய இந்த நெறைய இந்த மாரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸும் வர ஆரம்பிச்சுது. ஸோ அது போக இந்த கேரளாவுக்குன்னே ஸ்பெஷலா இருக்கிற நிபா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ட் ஃப்ளூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆ கோழிங்க மற்ற பேர்ட்ஸுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு காய்ச்சல் வரும். பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கேரளாவுல தான் நெறைய வந்து அந்த கேஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. நிப்பா வைரஸும் பார்த்தீங்கன்னாக்கா, கேரளாவுல தான் ஃபர்ஸ்ட்டு அந்த கேஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாரி புதுசான நோய்கள், ரொம்ப ஆபத்தான நோய்களும் பார்த்தீங்கன்னாக்கா, கேரளாவுக்கு இப்போ ரீசென்ட்டா வரனால அதனாலேயே ஃபேமஸ். ஓகேவா? ஸோ இப்போ ரீசென்ட்டா இந்த வீடியோல நம்ம பார்த்த மாரி புதுசா ஒண்ணு சொல்லியிருக்கிற இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்ற ஒரு நோயும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. கேரளாவிலேருந்து தான் ஃபர்ஸ்ட்டு நெறைய கேஸஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமீபா அட்டாக் ஆனுச்சுன்னு சொன்னாக்க, நம்ம வீடியோல அவங்க சொன்ன மாரி உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு டேஞ்சரஸான இந்த அமீபா தான் இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஃபுல்லாவே. ஸோ இந்த மாரி எவ்வளவோ நோய், எவ்வளவோ டிசீஸ், எவ்வளவோ பிரச்சனை இந்த கேரளாக்கு வந்தாலும், கேரளாவோட உண்மையான சக்திக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ கண்டிப்பா கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி தான்.
எப்பவுமே அத யாராலும் அசைக்க முடியாது. இந்த நேரத்துல என் சேனல பத்தி கொஞ்சம் சொல்லலான்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த சேனல் ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னா வந்து, இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் வந்து கவர் பண்றதுக்கு. மெயினா வந்து இந்த ஐபிஎல், அப்புறம் இந்த வேர்ல்ட் கப் இதெல்லாம் பத்தி பேசுறது தான் வந்து என் சேனல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாள் போக வந்து ஷார்ட்ஸ்லாம் கன்டினியூவா போட ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் கூட வந்து இந்த நியூஸ், கரண்ட் அந்த பாலிடிக்ஸ் அப்புறம் அந்த மூவி ரிவ்யூஸ்லாம் கூட போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, வீடியோஸ்க்கு கொஞ்சம் பிரேக் விட்டு ஷார்ட்ஸ்ல நெறைய போட்டேன். அதுல ஒரு ஷார்ட் வந்து 1 மில்லியன் வியூஸ் போச்சு. ஃபர்ஸ்ட்டு அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஃபிரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப போதும். அதுக்கப்புறம் வீடியோஸ்ல கன்டின்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பழைய ஸ்டைல் எல்லாம் மாறிட்டு, இப்போ புதுசா வந்து சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் வந்து இப்போ ரீசென்ட்டா நடக்கிற நியூஸ், வேர்ல்டு வைட் நியூஸ் எல்லாம் என் சேனல்ல வந்து கன்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா, என் சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பா அங்க இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபிரெண்ட்ஸ், அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, அதுக்கப்புறம் உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும், ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, மறக்காம அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்க சப்போர்ட்ட காட்டுங்க ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, நீங்க வந்து இன்னும் நெறைய சப்போர்ட் காட்டினீங்கன்னா, இன்னும் நான் நல்ல வீடியோஸ்லாம் போடுவேன். அந்த வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.